Dear cuties, அனைவருக்கும் வணக்கம், வந்தனம், நமஸ்காரம். போன கிளாஸ்ல சும்மா ஒரு பேசிக் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்திருந்தேன், கம்ப்ளீட்டா சொல்லல. எதை பத்தி? ரெகார்டிங் எக்ஸ்கிரீஷன், கழிவு நீக்கத்தை பற்றிய ஒரு ஆயத்த அறிமுகத்தை பற்றி தான் உங்களுக்கு கொடுத்திருந்தேன். பிரீஃப் இன்ட்ரோடக்ஷன், பட் கம்ப்ளீட்டா போல. இன்னைக்கு எக்ஸ்கிரீஷனோட இன்ட்ரோடக்ஷன் பார்ட் 2 அப்படின்னு வச்சுட்டு என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காலோ அதெல்லாம் பத்தி பார்ப்போம். Excretory products and their elimination. கழிவு நீக்கத்தின் பொழுது உருவாகக்கூடிய பொருட்கள், excretion கழிவு நீக்கம், and their elimination, how it is eliminated. நம்ம உடம்புல என்னென்னலாம் வேஸ்ட் ஃபார்ம் ஆறா and how they are eliminated. நமக்கே தெரியும் என்னென்ன வேஸ்ட் வருதுன்னு சொல்லிட்டு. கழிவு பொருட்கள் என்ன வரலாம்? கார்பன் டை ஆக்சைடு வரலாம், அயான்ஸ் வரலாம். அப்புறம் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடுக்கு அப்புறமா ஸ்வெட் கிளாண்ட் செக்ரேஷன் வழியா மினரல்ஸ் வெளில போகலாம். அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா ஃபீக்கல் மேட்டர், கழிவு பொருட்கள் மலமானது வெளியேறலாம். நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் ப்ராடக்டா யூரியா, யூரிக் ஆசிட், அமோனியா, யூரியா, யூரிக் அமிலம், அமோனியா உருவாகலாம். இது எல்லாமே எலிமினேட் ஆகுது. நம்மளை பொறுத்த வரையும் these waste substances, especially the nitrogenous waste, eliminated in the form of urea through kidneys. நம்மை போன்ற மேம்பாடடைந்த விலங்குகளிலே நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் ப்ராடக்ட், நைட்ரஜன் சிதை மாற்றத்தின் இறுதியில் தோன்றக்கூடிய கழிவு பொருட்கள், அது யூரியாவா நம்மள்கிட்ட இருக்கும். எலிமினேட்டட் த்ரூ கிட்னிஸ், சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றப்படுகிறது என்பது உங்களுக்கு தெரியும். அது மாதிரி உங்களுக்கு என்சிஆர்டி புக்ல என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, வேற சில ஆர்கானிசத்துல, லோவர் ஆர்கானிசம், எஸ்பெஷலி இன் இன்வெர்டிபிரேட்ஸ், ஹவு த வேஸ்ட் இஸ் எலிமினேட்டட். தாழலை உயிரினங்களாகிய முதுகெலும்பற்ற விலங்குகளிலே கழிவு பொருட்கள் வெளியேற்றுவதற்கு யார் உதவுகிறார்கள் அதை பத்தி சொல்லியிருக்கா. ஃபர்ஸ்ட், புரோட்டோனெஃப்ரீடியா ஆர் ஃப்ளேம் செல்ஸ். புரோட்டோனெஃப்ரீடியா அப்படிங்கிறது நெஃப்ரீடியாவோட முன்னோடின்னு வச்சுக்கலாம், அல்லது ஃப்ளேம் செல்கள் என்று அழைக்கப்படுகின்ற செல்கள் பிளாட்டிஹெல்மின்தஸ்ல இருக்கும். பிளாட்டிஹெல்மின்தஸ்ல பிளாட் வார்ம், தட்டை புழுக்கள், பிளனேரியான்னு படிச்சிருப்பேன். அதை தவிர ரோட்டிஃபர்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு விலங்குகள், சம் அனலிட்ஸ், சில அனலிடுகள், அண்ட் த செஃபலோகார்டேட்டா, ஆம்பியாக்சஸ், அசிடியன்ஸ் படிச்சிருப்பேன். அதை போன்ற விலங்குகளிலே the waste is eliminated through protonephridia or the flame cells. ரொம்ப முக்கியமா பிளாட்டிஹெல்மின்தஸிலே கழிவு பொருளானது புரோட்டோனெஃப்ரீடியாவின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது, ஆர் ஃப்ளேம் செல்ஸின் மூலமாக வெளியேற்றப்படுகிறது. What is the role of this protonephridia or the flame cell is to maintain osmoregulation. நீர் சமநிலையினை சீராக வைத்திருக்க உதவுகிறது. நீர் மட்டும் கிடையாது, அயனி சமநிலை. So ions and fluid volume regulation is maintained by this protonephridia. அந்த பிளாட்டிஹெல்மின்தஸிலே அயனிகளின் சமநிலையும் ஃப்ளூயிட் அல்லது திரவத்தின் அளவினையும் சீராக வைத்திருப்பதற்கு இது உதவுகிறது. அதுதான் ஆஸ்மோ ரெகுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது புரோட்டோனெஃப்ரீடியா அப்படின்னு கொடுத்துருக்கோம். நம்மள பொறுத்தவரையும் நெஃப்ரான் உனக்கு தெரியும், இது லோவர் ஆர்கானிசம்னால அதை கொடுத்துருக்கான். அதே மாதிரி நெஃப்ரீடியா, எர்த்வார்ம் அண்ட் அதர் அனலிட்ஸ், எர்த்வார்மிலும் மண்புழுவிலும் அது சார்ந்த பிற அனலிடுகளிலும் எது மூலமா எலிமினேட் ஆகுதுன்னா, இட் இஸ் எலிமினேட்டட் த்ரூ நெஃப்ரீடியா. நெஃப்ரீடியா என்ற ஒரு உறுப்பின் மூலமாகத்தான் கழிவு பொருட்கள் வெளியேற்றப்படுகின்றன. இதோட ரோல் கொடுத்திருக்கான், ரிமூவ் நைட்ரோஜீனஸ் வேஸ்ட் அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன். நெஃப்ரீடியாவின் பணி ஒன்று, நைட்ரஜன் வளர்சிதை மாற்றத்தின் இறுதியில் தோன்றக்கூடிய கழிவு பொருளை வெளியேற்றுதல், அண்ட் ஆஸ்மோ ரெகுலேஷன், நீர் சமநிலையினை, அயனி சமநிலையினை சீராக வைத்திருக்க உதவுகிறது. அடுத்தது மால்பிஜியன் டியூபியூல், ஆர்த்ரோபோட்ஸ் கேள்விப்பட்டிருப்பேன், கணுக்காலிகள் என்று அழைப்பார்கள். எஸ்பெஷலி காக்ரோச் நமக்கு தெரியும், அந்த கரப்பாம்பூச்சியை ஞாபகம். அவள்கிட்ட என்ன இருக்கும்? மால்பிஜியன் டியூபியூல், மால்பிஜியன் நுண் குழல்கள் காணப்படும். through which the waste is eliminated, கழிவு பொருட்கள் வெளியேற்றுவதற்கு உதவும். இதெல்லாம் சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க.
அடுத்தது எடுத்துனோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த இடத்துல எழுதிங்க பாருங்க. ஆண்டனல் கிளாண்ட். ஆண்டனா உனக்கு தெரியும். ஆண்டனல் கிளாண்ட் கொஞ்சம் குட்டி குட்டியாவே எழுதி எனக்கு பழகிப்படுத்துறா, அதனால சின்னதா இருக்கும். ஆண்டனல் கிளாண்ட், ஆண்டனா சுரப்பி அல்லது கிரீன் கிளாண்ட்ஸ் பச்சை சுரப்பிகள், அது எலிமினேட் பண்றதுக்கு கிரஸ்டேஷியன்ஸ், எஸ்பெஷலி ப்ரான் அப்படின்னு ஒரு மீன் தம்பிங்க, அந்த இறால் நினைக்கிறேன், அந்த இறால் மீன் இருக்கு போல, அதுல அது உதவுகிறது. அதே மாதிரி வெர்டிபிரேட்ஸ், முதுகெலும்புள்ள உயிரினங்களை எடுத்துக்கொண்டோம் என்றால் the waste is eliminated through kidneys. நம்மை போன்ற முதுகெலும்புள்ள உயிரினங்களிலே கழிவுப் பொருளானது சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றப்படுகிறது, எஸ்பெஷலி நைட்ரோஜினஸ் வேஸ்ட். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் அங்கே கொடுத்துருக்கா, அந்த எக்ஸாம்பிள்ஸ் நம்ம ரொம்ப முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேயா, ரைட். அதுக்கப்புறம் என்ன நீ பண்ணணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் கொடுத்துருக்கிறது என்னென்ன வேஸ்ட் ஃபார்ம் ஆகுது நம்மள்ட்ட, ஹவு த வேஸ்ட் சப்ஸ்டன்சஸ் ஃபார்ம்ட். வேஸ்ட்னு சொல்லிட்டோம், நைட்ரோஜினஸ் வேஸ்ட்னு சொல்லிட்டோம், அதை தவிர பல வேஸ்ட் எல்லாம் ஃபார்ம் ஆகுது. எப்படி வேஸ்ட் ஃபார்ம் ஆகுது அதுக்கு ஒரு லைன் கொடுத்துருக்காங்க என்சிஆர்டியில். ஒன் இஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளின் மூலமாக கழிவுப் பொருட்கள் உருவாகின்றன. செகண்ட் இஸ் எக்ஸஸ் இன்ஜெக்ஷன். அதிக இன்ஜெக்ஷன் மீன்ஸ் இன்டேக் ஆஃப் ஃபுட், அதிக அளவு உணவு எடுத்துக்கொள்வதன் காரணமாக கழிவு பொருள் உருவாகிறது. ஒன் இஸ் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், வளர்சிதை மாற்ற நிகழ்வுகளின் காரணமாகவும். செகண்ட் இஸ் எக்ஸஸ் இன்ஜெக்ஷன், அதிக அளவு உணவுப் பொருட்கள் எடுத்துக்கொள்வதன் காரணமாகவும் நம்மள்ட்ட நிறைய வேஸ்ட் ஃபார்ம் ஆறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நோட் பண்ணிக்கோ. தென் ஐ கம் டு த நெக்ஸ்ட். ஓகே தாங்க. அப்ப வேஸ்ட் ப்ராடக்ட் நம்ம பாடியில ஃபார்ம் ஆகுது, அதுக்கு காரணம் ஒன் இஸ் மெட்டபாலிசம் ஆர் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டிஸ், செகண்ட் இஸ் எக்ஸஸ் இன்ஜெக்ஷன். அப்ப வளர்சிதை மாற்றத்தின் காரணமாகவும் அதிகமாக உணவு உட்கொள்வதன் காரணமாகவும் ஏற்படுகிறது. என்னென்ன வேஸ்ட் வரலாம்? நைட்ரோஜினஸ் வேஸ்ட் எடுத்துட்டு எல்லாம் நைட்ரஜன் வளர்சிதை மாற்றத்தில் தோன்றுவது மூணு. ஒன்னு அம்மோனியா, இன்னொன்னு யூரியா, அண்ட் தெர் இஸ் யூரிக் ஆசிட். அதை தவிர கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும், வாட்டர் ஃபார்ம் ஆகும், சோடியம் பொட்டாசியம் குளோரைடு அயான்ஸ் இருப்பா, பாஸ்பேட் அயான்ஸ் இருப்பா, சல்ஃபேட் அயான்ஸ் இருப்பா. இவங்க அத்தனை பேருமே வேஸ்டா நம்மள்கிட்ட ஃபார்ம் ஆறா நம்ம பாடியில மெட்டபாலிசம் நடக்கிறது. மெட்டபாலிசம் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். the network of biochemical reactions occur in all normal living cells. அனைத்து உயிருள்ள செல்களிலும் நடைபெறக்கூடிய உயிர் வேதிவினைகளின் தொகுப்பிற்கு வளர்சிதை மாற்றம் என்று பெயர். the network of biochemical reactions occur in all normal living cells. சாதாரண செல், அப்நார்மலாகவும் இருக்கக்கூடாது, சப்நார்மலாகவும் இருக்கக்கூடாது, அவள்கிட்ட நடக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ், நெட்வொர்க் ஆஃப் ப்ராசஸ் ஃபார்முலே. அதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பயோகெமிக்கல் ரியாக்ஷன், மெட்டபாலிசம்னு சொல்றோம். இந்த மெட்டபாலிசத்துல ஃபார்ம் ஆகுது. இதுல ரொம்ப டாக்ஸிக் அப்படின்னு யாரை சொல்லுவா? அமோனியா. நச்சுத்தன்மை அதிகம் உள்ளதாக கருதப்படுவது இந்த நைட்ரோஜினஸ் வேஸ்ட்ல எது அப்படின்னா அமோனியா. அதே மாதிரி அமோனியா ஃபார்ம் ஆனும்னு வச்சுக்கோ, ஏன் அமோனியா ஃபார்ம் ஆனும், அமோனியா எலிமினேட் ஆனும். இட் should be eliminated from the system. For the elimination of ammonia, the system need enormous amount of water. அதாவது அமோனியா, உருவான அமோனியா வெளியேற்றப்படுவதற்கு ஏராளமான அளவு நீரானது தேவைப்படும். இது ரொம்ப முக்கியம். லீஸ்ட் டாக்ஸிக், ரொம்ப கம்மியா டாக்ஸிக்கா இருக்கிறது எதுனா யூரிக் ஆசிட்னு சொல்லுவான். அதை ரிமூவ் பண்றதுக்கு சிஸ்டத்துக்கு கொஞ்சோண்டு வாட்டர் இருந்தால் போதும். ஃபார் த ரிமூவல் ஆஃப் யூரிக் ஆசிட், நாட் யூரியா, யூரிக் ஆசிட் ஃபார் த சிஸ்டம் we need lesser amount of water or very less amount of water. அது ஞாபகம். அப்ப நம்மள்ட்ட அமோனியா ஃபார்ம் ஆச்சுன்னா அதை எலிமினேட் பண்றதுக்கு நிறைய வாட்டர் வேணும். யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை எலிமினேட்டுக்கு கொஞ்சோண்டு வாட்டர் இருந்தால் போதும். யூரியா மிடில் வரும். இதை பேசிஸா வச்சுட்டு தான் ஆர்கானிசத்தை மூணா பிரிச்சிருக்காங்க. அமினோட்டிலிசம், அமினோட்டிலிக் அனிமல்ஸ், யூரியோட்டிலிக் அனிமல்ஸ், யூரிகோட்டிலிக் அனிமல்ஸ். போன கிளாஸ்லயே சொன்னேன், இருந்தாலும் எக்ஸாம்பிள்ஸ் என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்காங்களோ அது வழியா போகும். அப்ப எலிமினேஷன் ஆஃப் அமோனியா அமினோட்டிலிசம்னு சொல்லுவா. அந்த ஆர்கானிசத்துக்கு அமினோட்டிலிக் ஆர்கானிசம்னு பேர். அமோனியாவை வெளியேற்றக்கூடிய உயிரினங்கள். And if the nitrogenous waste product is eliminated in the form of urea, ureotilic. Nitrogenous waste product is eliminated in the form of
யூரிக் ஆசிட் யூரிகோட்டிலிக். அப்ப அமினோட்டிலிக் அமோனியா எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்டா கழிவு பொருளாக வெளியேறும். யூரியோட்டிலிக் யூரியா நைட்ரோஜினஸ் வேஸ்டா எலிமினேட் ஆகும். அப்ப நீ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது the process of excreting ammonia is said to be aminotelism. உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்காங்கன்னா அமோனோடெலிக் அமோனோடெலிசம்னு கொடுத்திருக்காங்க. அமினோ தரல அமோனோடெலிசம். அமினோ அப்படிங்கிறப்ப அமினோ ஆசிடா வந்துடும். அமோனியா அமோனோடெலிசம். அமினோ அமோனோ. அமினோங்கிறப்ப சில பேர் AMINO நினைச்சிருக்கோம். The process of excreting an ammonia நம்மள்ட்ட protein breakdown ஆகிறப்ப அமோனியா ஃபார்ம் ஆகி அமோனியா வெளில போச்சுன்னா அதை என்ன சொல்லுவோம்? அமோனோடெலிசம் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் போனி ஃபிஷஸ் எலும்பு மீன்கள், அக்வாட்டிக் ஆம்பிபியன்ஸ் நீரில் காணப்படுகின்ற இருவாழ்விகள், அக்வாட்டிக் இன்செக்ட்ஸ் நீரில் காணக்கூடிய பூச்சிகள் எல்லாத்துலயும் இது நடக்கும். இது எப்படின்னா this ammonia excreted by diffusion. Diffusion அப்படின்னா பரவல்னு பேர். The movement of solid or liquid or gaseous particles from the place of its higher concentration to lower until the molecules are evenly distributed through the available space is said to be diffusion. The movement of solid or liquid or gaseous particles are from the place of its higher concentration to lower until the molecules are evenly distributed. And the process of diffusion சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பேன். திட திரவ வாயு மூலக்கூறுகள் கரைசலின் செறிவு அதிகமாக உள்ள இடத்திலிருந்து செறிவு குறைவாக உள்ள இடத்தை நோக்கி சரிசமமாக பகிரப்படும் வரை பரவினால் அதை பரவல் என்று அழைப்பார்கள். ஸோ சிம்பிளா டிஃப்யூஸ் ஆகும். இப்போ சத்தியமூர்த்தி குடிமையில் மல்லிகைப்பூ வச்சுட்டு இருக்கான்னு வச்சுக்கோ, கிளாஸ் முழுக்க வாசனை ஸ்ப்ரெட் ஆகுது பாரு, டிஃப்யூஷன். பால்ல அம்மா சர்க்கரையை போட்டு கலக்கரா பார்த்தீங்கன்னா பால் முழுக்க திதிக்கிறது, அது டிஃப்யூஷன். டிகாஷனை ஊத்தி ஆத்துறப்ப காஃபி அரோமா உன் நோஸ்க்கு வர்றது பாரு, அது டிஃப்யூஷன். சர்க்கரையை பால்ல போடல, அது என்ன இருந்தா உனக்கு சாலிட். ஓகேயா? லிக்விட் டிகாஷனை ஊத்துற டிஃப்யூஸ் ஆகும். அந்த அரோமா வாசம் நமக்கு டிஃப்யூஸ் ஆகும். இதான் பரவல்னு சொல்லுவோம். பை சிம்பிள் டிஃப்யூஷன். அது நீ ஏற்கனவே படிச்சது. அப்புறம் என்ன கொடுத்திருக்கா? டிஃப்யூஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ பாடி சர்ஃபேஸ், உடலின் மேற்புறத்தின் வழியாக பரவல் நடைபெறலாம். ஆர் கில் சர்ஃபேசஸ், கில் சர்ஃபேஸ் வழியா அமோனியா அமோனியம் அயான்ஸ் டிஃப்யூஸ் ஆகலாம் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அடுத்தது உனக்கு தெரிஞ்சது யூரியோட்டிலிக். If the nitrogenous waste product is eliminated in the form of urea, and the process of ureotilism னு பேரு, யூரியா வெளியேற்றப்படுதல், அந்த ஆர்கானிசத்தை யூரியோட்டிலிக் அனிமல்ஸ் சொல்லுவோம். இதுக்கு எக்ஸாம்பிள் மேமல்ஸ் பாலூட்டிகள், டெரஸ்ட்ரியல் ஆம்பிபியன்ஸ் நிலத்தில் வாழக்கூடிய இருவாழ்விகள், அண்ட் மெரைன் ஃபிஷஸ் கடலிலே இருக்கக்கூடிய மீன்கள். இதுல என்ன முக்கியம்? அடுத்ததுதான் முக்கியம். நிறைய பேர் சொன்னேன், போன கிளாஸ்லயும் சொல்லிக் கொடுத்தேன், எங்க யூரியா ஃபார்ம் ஆகும்? நிறைய பேர் கிட்னின்னு எழுதுவோம். ஆக்சுவலி யூரியா பயோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த லிவர். ஃபர்ஸ்ட் புரோட்டீன் இருப்பா, புரோட்டீன் பிரேக் டவுன் நடக்கும், உடையும், கேட்டபாலிசம் நடக்கும், சிதைமாற்றம் நடைபெறும், அமோனியா இஸ் ஃபார்ம்ட். அந்த அமோனியால இருந்து யூரியா ஃபார்ம் ஆகும். அந்த ப்ராசஸ்க்கு பேர் ஆர்னிதைன் சைக்கிள் ஆர் யூரியா பயோசிந்தசிஸ்னு பேர். அப்ப யூரியா எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு மறந்துடாத, லிவர். யூரியா பயோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் த லிவர். ஃபர்ஸ்ட் புரோட்டீன்ல இருந்து அமினோ ஆசிட்ல இருந்து உனக்கு அமோனியா வெளியில வருவா, அதுக்கு பேர் டீஅமினேஷன் பேர். அமோனியா ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும். அந்த அமோனியா என்னவா? புரோட்டீன், புரோட்டீன் இன்டு அமோனியா, அமோனியா இன்டு யூரியா. இந்த சைக்கிளுக்கு என்ன பேரு? ஆர்னிதைன் சைக்கிள் பேரு. எங்க நடக்கும்? இட் டேக்ஸ் பிளேஸ் இன் த லிவர் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேயா? இதை நோட் பண்ணிக்கோ. ஓகே குட்டீஸ், நெக்ஸ்ட் சொன்னது nitrogenous waste productல uric acid form ஆகுது. If the nitrogenous waste product is eliminated in the form of uric acid, we are calling it as uricotelism னு சொல்லுவோம். நைட்ரஜன் வளர்சிதை மாற்றத்தின் இறுதியில் தோன்றிய கழிவு பொருள் யூரிக் அமிலமா போச்சுன்னா அதுக்கு யூரிகோட்டிலிசம்னு சொல்லுவோம். இது ரெப்டைல்ஸ்ல இருக்கும், ஊர்வன, பேர்ட்ஸ் பறவைகள் ஏவ்ஸ்ல இருப்பா, லேண்ட் ஸ்னைல்ஸ் மண்ணிலே இருக்கக்கூடிய நத்தைகள், நிலத்தில் இருக்கக்கூடிய நத்தையில இருக்கும், அண்ட் இன்செக்ட்ஸ்
டெரஸ்ட்ரியல் இன்செக்ட்ஸ், நிலத்தில் இருக்கக்கூடிய பூச்சிகளில் இருக்கும். அந்த யூரிக் ஆசிட் என்ன ஆகும் அப்படின்னா சின்ன சின்ன பெல்லெட் அப்படின்னு சொல்லுவோம், குட்டி குட்டியா அந்த பூச்சி மாரி வரும். ஆர் பேஸ்ட் கிளா அப்படின்னு ஃபார்ம் ஆகும். நம்ம சொல்லுவோம் காக்கா எச்எம் கொடுத்து அப்படின்னு சொல்லுவோம். அதுல பார்த்தாலும் ஒயிட் கலரா கிளான்றது பத்தி ஒன்றும் அது மாதிரி இருக்கும். ஆர் ரெப்டைல்ஸ் புழுக்க போட்டு கொடுத்து அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்றது, மேல போறது பள்ளிக்குட்டி புழுக்க மாதிரி போட்டிருக்கும், அதெல்லாம் ஒயிட் டிஷ்ஷா சேர்ந்துருக்கும், அது பெல்லட் மாதிரி இருக்கும், அது யூரிக் ஆசிட் அதுல இருக்கும். அப்ப அமோனியாவா எலிமினேட் ஆனால் அமினோட்டிலிசம், அமானோ நாட் அமினோ அமானோட்டிலிசம். அதே மாதிரி யூரியாவா எலிமினேட் ஆச்சுன்னா யூரியோட்டிலிசம். if the nitrogenous based product is eliminated in the form of uric acid, uricotilism சொல்லணும். இதுல எதுக்கு நிறைய வாட்டர் வேணும் அப்படின்னா அமோனியா எலிமினேட், அமனோட்டிலிசம் அதுக்கு தான் நிறைய வேணும். யூரிக் ஆசிட் ஃபார்மேஷனுக்கு லெஸ் வாட்டர் வேணும். இது உங்களுக்கு குட்டி குட்டியா இங்க கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கிட்னி. அது இல்லைன்னா என்ன ஆகும்னு இப்ப முடிச்சிடும். நீங்க அதுதான் கிட்னியோட ஃபங்க்ஷன். சிறுநீரகத்தின் பணி என்ன? ஃபர்ஸ்ட் எலிமினேட் யூரியா ஆர் அமோனியா ஆர் யூரிக் ஆசிட். ஸோ நம்மளை பொறுத்தவரையும் எலிமினேட் யூரியா, யூரியா வெளியேற்ற உதவும். ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஆசிட் பேஸ் பேலன்ஸ், அமில கார சமநிலையினை சீராக வைத்திருக்க உதவும். ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் சால்ட் வாட்டர் பேலன்ஸ், உப்பு நீர் சமநிலையினை சீராக வைத்திருக்க உதவும். ப்ரொடக்ஷன் ஆஃப் ரெனின் அண்ட் எரித்ரோபோய்டின், ரெனின்கிற ஒரு புரதத்தையும் எரித்ரோபோய்டின் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு புரதம் உருவாக உதவும். ரெனின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரெகுலேஷன் ஆஃப் பிளட் பிரஷர், நம்முடைய இரத்த அழுத்தம் சீராக இருப்பதற்கு ரெனின் உதவும். எரித்ரோபோய்டின் ரெஸ்பான்சிபிள் ஃபார் எரித்ரோபாய்சிஸ், production of erythrocyte in the bone marrow is said to be erythropoiesis. நம்முடைய எலும்பு மஜ்ஜையில் ஆர்பிசி உருவாகக்கூடிய ஒரு நிகழ்விற்கு எரித்ரோபாய்சிஸ் என்று பெயர். அப்ப ஆர்பிசி இரத்த சிவப்பு செல்கள் உருவாக உதவும். இது பேஸ்ல இது ஒழுங்கா இருந்ததுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. கிட்னியோட ஃபங்க்ஷன்ஸ் நார்மலா இருந்ததுன்னா எந்த ப்ராப்ளமும் இல்லை. இது திடீர்னு ஏதாவது பிரச்சனை வந்துடுச்சு, அதை கிட்னி ஃபெயிலியர் சொல்லுவாங்க, சிறுநீரக செயலிழப்பு என்பதை பாருங்க. If the normal functioning of the kidney is affected, கிட்னியோட ஸ்ட்ரக்சர் என்னும் போல ஃபங்க்ஷன் சொல்லிட்டோம், இனிமேதான் ஸ்ட்ரக்சர் வர போறோம். எக்ஸ்டர்னல் மால்பிஜியன் கேப்சூல், நெஃப்ரான் எப்படி இருக்க போறா, how filtration takes place, அப்புறம் பார்ப்போம். இதான் ஃபங்க்ஷன். யூரியாவை எலிமினேட் பண்ணுவா, சால்ட் வாட்டர் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுவா, ஆசிட் பேஸ் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுவா, ரெனினை ப்ரொடியூஸ் பண்ணுவா, எரித்ரோபோய்டினை ப்ரொடியூஸ் பண்ணுவா. இதெல்லாம் அதோட வேலை. இது அஃபெக்ட் ஆயிடுது. இஃப் தி நார்மல் ஃபங்க்ஷனிங் ஆஃப் தி கிட்னி இஸ் அஃபெக்டட், யூ ஆர் காலிங் இட் அஸ் கிட்னி ஃபெயிலியர் ஆர் ரீனல் ஃபெயிலியர் சொல்லுவோம். சிறுநீரகத்தின் நார்மல் பணிகள், சாதாரண பணிகள் பாதிக்கப்பட்டு விட்டது என்றால் அதை சிறுநீரக செயலிழப்பு என்று அழைப்பார்கள். சடன் ஆன்செட் அக்யூட் கிட்னி ஃபெயிலியர் என்று கூறுவார்கள். சடன் ஆன்செட்னா திடீர்னு ஃபங்க்ஷன் வேணும், அதை அக்யூட் என்று கூறுவார்கள். சிறுநீரகம் திடீரென செயலிழத்தல் என்று அழைக்கப்படும். Chronic, if the function of the kidney is gradually affected, we are calling it as chronic kidney failure. படிப்படியாக அதனுடைய செயல்பாடுகள் குறைந்தது என்றால் அதற்கு படிப்படியாக சிறுநீரக செயலிழத்தல் என்று கூறுவார்கள். We can treat acute kidney failure. திடீரென ஏற்படக்கூடிய சிறுநீரக செயலிழப்பை நம்மால் சரி செய்ய முடியும். வாட்டர் குடிச்சாலே நார்மல் சிக்குவாங்க. Chronic, if it is gradually affected, the temporary treatment is dialysis. The permanent treatment is kidney transplantation. அதாவது முதல்ல படிப்படியாக சொல்லிட்டு வந்தேன். அதாவது முதல்ல திடீரென செயலிழப்பு, திடீர் படிப்படியாக செயலிழந்து கடைசியில் செயல் இல்லாமல். அப்ப டெம்பரவரி ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ஆரம்ப கட்டத்திலே we go for dialysis, சிறுநீரக ஊடு பகுப்பு என்று கூறுவார்கள். The permanent treatment is kidney transplantation. நம்ம கிட்னி ஒழுங்கா ஃபங்க்ஷன் பண்ணல, சிறுநீரகம் சரியா வேலை செய்யலைன்னா அடுத்த வாழ்க்கைக்கு கிட்னியை நம்ம வாங்கி வச்சுக்க வேண்டியதான். Replacing the diseased organ with the help of a normal one.
ஸோ செயலிழந்த சிறுநீரகத்திற்கு பதிலாக வேற ஒரு இடமிருந்து சிறுநீரகத்தை வாங்கி நம்ம வச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை என்று கூறுவார்கள். ஸோ அது மாதிரி வச்சுக்கோ. அப்போ உன் புக்ல அதை பத்தி கொடுத்துருக்கோம், பின்னாடி முடிக்கிறப்ப இந்த ஃபங்க்ஷன் வரப்பே அதை சொன்னேன். அந்த டயாலிசிஸ் சொன்னேன் பத்தி ஒன்றும், டயாலிசிஸ் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஃபங்க்ஷனிங் சொல்லுவோம். ஆர்டிஃபிஷியல் கிட்னி ஃபங்க்ஷனிங் அப்படின்னா சிறுநீரகம் பண்ணக்கூடிய ஒரு வேலையை ஒரு உபகரணம் செஞ்சதுன்னா அதுக்கு டயாலிசிஸ் பேர். சிறுநீரக ஊடுபகுப்பு என்று அழைப்பார்கள். If the normal functioning of the kidney performed by an instrument, the instrument is said to be dialyzer and the process is said to be dialysis. ஒரு சிறுநீரகத்தின் பணியினை செயற்கையாக ஒரு உபகரணம் செய்தது என்றால் அதுக்கு டயாலிசிஸ், சிறுநீரக ஊடுபகுப்பு என்று அழைப்பார்கள். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா சிறுநீரக ஊடுபகுப்பான் அப்படின்னு வச்சுக்கலாம், டயாலைசர் அப்படின்னு பேர். அதுல ரெண்டு டைப் இருக்கு. ஒன் இஸ் பெரிட்டோனியல் டயாலிசிஸ், another is ஹீமோடயாலிசிஸ் சொல்லுவோம். பெரிட்டோனியம் அப்படின்னா பாடி கேவிட்டி பேர். அந்த பாடி கேவிட்டி உடற்குழியில ஒரு ஃப்ளூயிட் இருக்கும், அது பேர் பெரிட்டோனியல் ஃப்ளூயிட் பேர். ஸோ அந்த பெரிட்டோனியல் ஃப்ளூயிடை நம்ம பியூரிஃபை பண்ணோம்னா அதுக்கு பெரிட்டோனியல் டயாலிசிஸ் பேர். அதாவது உடற்குழி திரவத்தை சுத்தப்படுத்துதல், டயாலிசிஸ். ஹீமோடயாலிசிஸ்னா பிளட் பியூரிஃபிகேஷன், ரத்தத்துல யூரியா ஜாஸ்தியாகி அதை நம்ம டயாலிசர் மூலமா சரி பண்ணோம்னா அதுக்கு பேர் ஹீமோடயாலிசிஸ் பேர். அது லாஸ்ட் இருக்கும், பட் ஃபங்க்ஷன் வரப்பே தெரியணுங்கிறதுக்காக தான் சொன்னேன். இது நார்மல் ஃபங்க்ஷன். இது அஃபெக்ட் ஆயிடுதுன்னா டெம்பரவரி ட்ரீட்மெண்ட், அதாவது அக்யூட் கிரானிக்னு சொன்னேன். திடீர்னு வந்தா அக்யூட், கிராஜுவலா வந்ததுன்னா கிரானிக், படிப்படியாக. அக்யூட் பிரச்சனை இல்லை, வி கேன் ட்ரீட். கிரானிக் இருக்கு போறவங்களே படிப்படியாக செயலிழத்தல், டெம்பரரி டயாலிசிஸ். பெர்மனன்ட் எடுத்துட்டோம்னா வி கோ ஃபார் கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை. ஸோ கிட்னியை ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணுங்கிறத ஞாபகம். ஓகேயா? தேங்க்ஸ் a lot for hearing. Thank you very much. இதோட